ஹாய் ஆல், வெல்கம் டு ஆர் சேனல் சித்தூஸ் டேஸ்டி டெய்ல்ஸில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொண்டக்கடலை தோசையும் கார சட்னியும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டிஷ்ஷோட ப்ரொசீஜரை எப்படி செய்கிறதுன்னு அம்மா சொல்லுவாங்க, வாங்க கேட்போம். கொண்டக்கடலை தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். நைட்டே நான் இதால் 1 டம்ளர் கொண்டக்கடலை ஊற வச்சுக்கிட்டேன். அரிசி 1 டம்ளர் இட்லி அரிசி, 1/2 டம்ளர் பச்சரிசி, அதில் கொஞ்சம் போது ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையும் நைட்டே க்ளீன் பண்ணி ஊற வச்சுட்டேன். ஒரு 8 மணி நேரம் 9 மணி நேரம் ஊறட்டும். அரைக்க போகிறேன். நான் ரொம்ப கம்மியாக ஊற வச்சுருக்கேங்கிறதுனால நான் எல்லாமே மிக்சிலேயே ஒரே டைமில் போட்டுக்க போகிறேன். நீங்கள் கிரைண்டரில் வேணாலும் அரைச்சிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. இப்போ நான் மிக்சியில் இன்க்ரீடியன்ட்ஸ் கம்மிங்கிறதுனால நான் மிக்சியில் போட்டுக்க போகிறேன். அதுக்கு 2 பச்சை மிளகாய், இந்த சின்ன துண்டு ஓரளவுக்கு இந்த மாதிரி சைஸ் இஞ்சி, இது ஜீரகம், சோம்பு கொஞ்சம், அதோட மிளகு ஆப்ஷன் தான் உங்களுக்கு. அது நம்ம ஏதாவது அது மூலயமாவது கொஞ்சம் நம்ம ஏதாவது பசங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா மிளகுலாம் நீங்கள் தனியாக கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இல்லையா. அந்த மாதிரி எதுலையாவது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரிலாம் சேர்த்துக்கிறது நல்லது. இதில் நான் பெருங்காயம் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். பெருங்காயம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட போகிறேன். நம்ம அரைச்சிட்டு வந்துட்டோம். இது கொஞ்சம் நான் இன்றைக்கி நைஸாக ரொம்ப நல்லா ஊறிடுச்சு. ஓரளவுக்கு நொரப்பாக எடுத்துக்கலாம். அப்படி விருப்பம் இல்லைனாலும் நல்லா நைஸாகவும் ஒட்டிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நான் ஓரளவுக்கு நொரன்னு தான் எடுத்துருக்கேன். ரொம்ப திக்னஸ்ஸாக நைஸாக வெண்ணெய் மாதிரி அரைக்காமல் லைட்டாக ஓரளவுக்கு நொரன்னு எடுத்திருக்கேன். மிக்சியை கழுவி நம்ம இப்போ இதில் ஊற்றிக்கிறோம். அடுத்து நம்ம தோசைக்கல்லை வச்சு நம்ம அரைச்ச மாவை தோசை ஊற்றோம். கல் சூடாகட்டும். சூடாயிடுச்சு. தோசை ஊற்றிக்கலாம். இது எவ்வளோ மெலிசாக ஊற்ற முடியுமோ உங்களால் அவ்வளோ மெலிசாக ஊற்றிக்கோங்க. ஒன்றும் உடையாது, ஒன்றும் பண்ணாது. உங்களுக்கு நெய் பிடிச்சிருந்தா நெய் கூட ஊற்றிக்கோங்க. நம்ம ரெகுலராக டேஸ்ட்டாக சாப்பிட்றோமா அப்படிங்கிறத விட ஹெல்த்தியாக சாப்பிட்றோமா அப்படிங்கிறது ரொம்ப கேள்விக்குறி. அதனால் வாரத்தில் 1 நாள் இல்லை 2 நாள், முடிஞ்சவங்க 2 நாள் கூட எடுத்துக்கலாம். இது அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு. சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த தோசைக்கு நம்ம ஒரு அருமையான சட்னி ஒன்று அரைக்க போகிறோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, ஒரு 10 பல்லு பூண்டு, 2 காஞ்ச மிளகாய், தேவையான உப்பு, ஒரு கைப்பிடி அளவுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா என் கையில் 2 கைப்பிடி, ரொம்ப சின்ன சின்ன வெங்காயம் தான். 2 கைப்பிடி அளவுக்கு வெங்காயம். இந்த சின்ன வெங்காயம் எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன் நான். 10 பல்லு பூண்டு, தேவையான உப்பு. இதை நான் பச்சையாக தான் அரைக்க போகிறேன். பச்சையாக அரைச்சிட்டு திரும்பவும் வானல் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கொதிக்க விடணும். இப்போ இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன்.
இப்போது நம்ம ஒரு வானலை வச்சுக்கிட்டு சட்னி தாளிக்க போகிறோம். கடுகு, வெங்காயம் கொஞ்சம் போட்டுக்கிட்டு வெங்காயம், தக்காளி அது எல்லாத்தையும் இந்த வானலில் போட்டுக்கிறோம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இது வந்து நல்லா இந்த தண்ணி சுண்டினோடனே நமக்கு வந்து கடைசியாக வந்து நல்ல ஒரு ரெட் கலர் கிடைக்கும். இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ஃபுல்லாக இந்த தண்ணி எந்தளவுக்கு வற்றுதோ அப்போ தான் நமக்கு ஒரு டேஸ்ட் வரும். அந்த டேஸ்ட் பச்சை டேஸ்ட் எல்லாம் போயிடும், இந்த வாசனைலாம் போயிட்டு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து இதை கொதிக்க வைக்கணும். இந்த சட்னியுடைய டேஸ்ட்டே அந்த எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வைக்கிறதுல தான் இருக்குது. நான் வந்து இப்போ இதை வந்து மூடி வைக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் கழித்து திரும்பவும் திறந்து பார்ப்போம். வந்து சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போது நல்ல டேஸ்டியான சட்னி ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம். நம்ம பாருங்கள், இப்படி 2 விரலால் பிச்செல்லாம் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், டேஸ்டியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.